sweetkadai.com நம்ம தமிழ்நாட்டின் பாரம்பரியமிக்க இனிப்பு வகைகளை sweetkadai.comல ஆர்டர் பண்ணா நீங்க உலகத்துல எங்க இருந்தாலும் உங்க வீடு தேடி வந்து டெலிவரி பண்றாங்க. மறந்துடாதீங்க sweetkadai.com. சனம் ஷெட்டி அவர்கள் வின் பண்ண டைட்டில் பாத்தீங்கன்னா டுபாக்கூர் டைட்டில் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் பாலா வந்து மென்ஷன் பண்ணி ஒரு அலிகேஷன் பண்ணியிருந்தாரு. It was actually a shocking this thing. Winning the title, you need to compromise. I have like a genuine question to whomsoever who did the chat. அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் காம்ப்ரமைஸ் மாதிரியான வார்த்தைகள் வந்து பாலா யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்றது தெரிய வந்துச்சு. You can say any allegations about a person. Either it can be a man or a woman. But you need to have a proof of it. Without a proof or something of that sort, you can just say the allegations of any sort. You need to be sure that that particular incident had happened in her life. Just for the sake of winning the title or just for the sake of saying it, you shouldn't say that. ரீசெண்டா கூட தருதல அப்படின்னு சொல்லி தமிழ்ல மென்ஷன் பண்ணி பேசினாரு. What I feel is he must have felt that she is a genuine opponent for him win the title. At any cost, he must have like he wanted that particular title, so he must have felt that she is the only person who was competent enough for me. ஸோ பாலா வந்து ரொம்ப அரகெண்டா பிஹேவ் பண்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. லைக் வந்து ஓப்பன் மைண்டடா இருக்காரு, இட் இஸ் மோஸ்ட் வெல்கம். பட் வந்து ஓப்பன் மைண்டடுக்கும் அந்த அரகன்ஸ்க்கும் ஒரு லெவல் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் கமல் சாருமே அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. நீங்க பாலாவை பத்தின கேரக்டர் நீங்க என்ன மேம் ஃபீல் பண்றீங்க? What I feel is like ultimately. ஹலோ வணக்கம் இந்தியா கிளட்ஸ் மக்களே, திஸ் இஸ் மீ தர்ஷு. இந்த ஒரு கான்வர்சேஷன்ல நம்ம கூட யாரு ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிஸ் தமிழ்நாடுவோட ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஆன ஜெபிதா ரவி அவர்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். ஹாய் மேம், ஹவ் ஆர் யூ? Hi, fine. How are you? யா மேம், ஃபைன் டூ மேம். ஸோ சொல்லுங்க, நீங்க வந்து இந்த பிக் பாஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க பாக்குறீங்களா தமிழ் பிக் பாஸ்? எப்படி போயிட்டு இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும்? Sorry to tell you, நான் இது வரைக்கும் பார்க்கல. ஆனா கொஞ்சம் அங்கேருந்து அப்டேட்ஸ் கிடைக்குது. ஓகே. சோ இந்த ஒரு பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் வந்து உள்ள போயிருக்காங்க. ஒரு 4 to 5 மாடல்ஸ் வந்து உள்ள இருக்காங்க. சோ அவங்கள யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும் மேம்? பர்சனலா எனக்கு யாரையுமே தெரியாது. ஆனா சனம் ஷெட்டி தெரியும். He was one of the participants for our pageant Miss South India. சோ ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ வந்தது. லைக் என்னன்னா சனம் ஷெட்டி அவர்கள் வின் பண்ண டைட்டில் பாத்தீங்கன்னா டுபாக்கூர் டைட்டில் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் பாலா வந்து மென்ஷன் பண்ணி ஒரு அலிகேஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கு நிறைய கான்வர்சேஷன் அதெல்லாம் போச்சு. நீங்க தான் அந்த பேஜென்ட் டைட்டிலோட ஒன் ஆஃப் த பார்ட்னரும் கூட. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு கேட்குறப்ப எப்படி இருந்தது மேம்? ஆக்சுவலி it was actually a shocking this thing. Like what I came to know is that he used the word compromise or adjustment. Yes ma'am. That for winning the title you need to compromise or adjust to what he meant. I have like a genuine question to whomsoever who did the chat. Is it the word compromise or adjustment? Is it associated only with the pageants, that is the female pageants, or the male pageants too? Because normally what happens in the society is like if it's a female pageant or if it's when compared to the entertainment industry. So if it's an actress, often says the word compromise, okay, but not in the case of actors or for the male pageants. Why is it so? That is a simple question which I have to ask to that person, whoever has said this. So என்னன்னா லைக் எடிட் பண்ணி வந்த போர்ஷன்ல இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வேர்ட்ஸ் வந்து எடிட் பண்ணி வந்த போர்ஷன்ல கிடையாது. அவங்க பேசினது வந்து கட் பண்ணிருக்காங்க. இது எப்ப தெரிய வந்திருக்கு அப்படின்னா இப்ப ரீசென்ட் டாஸ்க்ல சனம் ஷெட்டி அவர்கள் வந்து எழுதிட்டு இருந்தாங்க. சோ அந்த எழுதுனதுலதான் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் காம்ப்ரமைஸ் மாதிரியான வார்த்தைகள் வந்து பாலா யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்றது தெரிய வந்துச்சு. பட் இது என்னன்னா கமல் சார் வந்து ஏன் இதை அட்ரஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கீழே கூட அந்த இது கீழே கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் அவர் எல்லா ஃபுட்டேஜுமே பார்க்கக்கூடிய ஒரு இதுதான். பட் ஏன் வந்து அதை பத்தி அவர் பேசல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தாட் ப்ராசஸ் இருந்துச்சா மேம்? பஸ் பிகாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் காம்ப்ரமைஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ வேர்ட், இட் மீன்ஸ் அ லாட் ஒரு கேர்ள் பார்த்து சொல்றப்போ. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது மேம் அது? See, compromise or adjustment, it can be used either positively or negatively. Okay, when it's a family, if it's a husband and wife, once their relationship goes divorce or something of that sort, separation or something of that sort, obviously when you talk to your parents or your friends or family, whoever it is who are close to you, they often say the word adjustment. Marriage is an adjustment. You need to compromise a lot in an adjustment. And when it's compared to the entertainment industry, the word compromise is a negative thing. It's always tagged with the females. I don't agree with that. So you have to take up the topic, either the compromise or the wording adjustment.
Either it can be a negative way or the positive way, but you need to talk about it. And also one thing, as Mr. Balaji said, you can say any allegations about a person. Either it can be a man or a woman, but you need to have a proof of it. If he has said that Ms. Shanam had to compromise for the title, he should have any proof. Otherwise, that without a proof or something of that sort, you can just say the allegations of any sort. See, Sanam, obviously she will be having a family, her friend circles who are close to her. They might have felt bad. Okay. And in case of Balaji's this thing, if it wasn't Sanam, if it was someone important to him, that is Mr. Balaji, either his sister or whoever it is, he wouldn't use the term this, because he knows how it feels when someone else is saying about that particular person. So ultimately, Bigg Boss, it's a competition. Only one person would be winning the title. So you can have the competition, but it should be a healthy competition. Once you are saying an allegation about a person or your co-contestant, you need to be sure that that particular incident had happened in her life. So இது என்ன பாத்தீங்கன்னா, பாலாஜி வந்து லைக் சனம வந்து டார்கெட் பண்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்றாரு. ஆல்வேஸ் ஏதாவது சனம பத்தி ஏதாவது வார்த்தைகள் சொல்றது. இப்ப ரீசெண்டா கூட தருதலை அப்படின்னு சொல்லி தமிழ்ல மென்ஷன் பண்ணி பேசினாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணி சனமையே நிறைய இடத்துல டார்கெட் பண்றாரு. இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்க? What I feel is he must have felt that she is a genuine opponent for him to win the title. So like everyone is competing for that particular title, Bigg Boss, right? So at any cost, he must have, like, he wanted that particular title. So he must have felt that she is the only person who was competent enough for me. Maybe because of that, he is saying these allegations. That's it. ஓகே மேம். ஸோ மிஸ்டர் பாலாஜி வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட் தான். பட் அவர் வந்து லைக் நான் மிஸ்டர் இந்தியா வின் பண்ணிருக்கேன்ற மாதிரி நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது விஷயங்கள் தெரியுமா மேம்? ஈவன் ஜோ மைக்கேல் அவர்கள் இன்டர்வியூ எடுக்கும் போது கூட அவர் மென்ஷன் பண்ணாரு, அவர் வின் பண்ணதுல ஒரே ஒரு டைட்டில் தான் ரெஜிஸ்டர்ட் டைட்டில், மிச்ச ரெண்டு இட் இஸ் நாட் அன் ரெஜிஸ்டர்ட் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா மேம்? No idea. To be very honest, with all the due respect, I am saying I don't know like who Balaji is actually. So I don't know what he is doing or what titles he have won. So like he has won any pageants, then obviously my question would be genuine. Would he ever say that he had compromised to win the title? He wouldn't, I think. So why only females he is targeting? So being in the modeling industry, இப்ப 4 மாடல்ஸ் உள்ள போயிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட சைட்ல இருந்து, ஈவன் சம்யுக்தா செட் பாசிட்டிவ் திங்ஸ் அபவுட் மாடலிங் இன் த இண்டஸ்ட்ரி. பாலாஜி அண்ட் சனம்குள்ள வந்த ஃபைட்ல நிறைய நெகட்டிவ் திங்ஸ் அபவுட் மாடலிங் பத்தி இது பண்ணியிருந்தாங்க. ஸோ பீயிங் அ பேஜென்ட் ஓனர், நீங்க வந்து சொல்லுங்க மேம், மாடலிங்க்கு வந்து கேர்ள்ஸுக்கு எந்த அளவுக்கு சேஃப், எந்த அளவுக்கு சேஃப் இல்லை? Negative and positive things about modeling. See, modeling or any professions, normal a profession. Like you won't ask a IT professional, how is the industry like that? Is there compromise or is there any negative these things? All the professions would have their positive side and the negative side. It's up to the person who have to decide whether you should go for the positive this thing way or the negative way. So I would say it's not like only the modeling industry which we face this negative side. It's there in all the professions where, like, even I would say for those persons who are not working also, even they would be facing similar situations in their life. So it's not depending on the profession what you choose. It's all there in the world. So it's the final decision of a person whether to go the positive way or the negative way. Super. So இந்த விஷயம் சனம் பத்தி லைக் உங்களோட பேஜன் பத்தி இது பண்ணி மென்ஷன் பண்ணி பேசினாருல்ல, ஸோ இதுக்கு வந்து அவர் அப்பாலஜைஸ் பண்ண மாதிரியும் எனக்கு அவ்வளவா தெரியல. ஸோ அவர் என்ன பண்ணணும்னு நீங்க ஃபீல் பண்றீங்க மேம்? பிகாஸ் ஒரு ரெஜிஸ்டர்ட் பேஜென்ட்டை ஒரு டுபாக்கூர் பேஜென்ட்னு சொன்னது ஃபர்ஸ்ட் தப்பு. அப்புறம் வந்து சனம வந்து இந்த மாதிரியான அலிகேஷன் சொன்னது ரெண்டாவது தப்பு. இந்த ரெண்டுத்துக்குமே அவர் வந்து சாரி எதுவுமே கேட்க கிடையாது. லைக் அவர் சொன்னது கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்லயே இருக்காரு. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவரு? See, you cannot ask a person to say sorry. Even if he asks and he says sorry, that wouldn't be a genuine thing. So that's what I told you before itself. Like, you can say an allegation against a person or an opponent, but there should be at least a 10% genuinity in the allegations which he or she is making. Unless otherwise that he or she is sure about the allegations which he or she is making, you cannot say that it's like that, because he doesn't have a proof. And we have been doing this pageant since 2000. So Sanam was not only the winner, like for 2016, she was the winner. There had been years, like from 2000, there have been years continuously who have won the title Miss South India. Not only Miss South India, Miss Tamil Nadu, Miss Queen Kerala, we have got the international pageants too. So many females have won the titles and they are doing well, either in modeling industry or film industry, whatever it is, whatever profession they have chosen for. So you cannot say that
only Sanam, you cannot target only Sanam. Or else you have to say, like, if he is saying that it's for the pageant title, then he needs to say that all the persons who have won the title have done that. And also he should be able to prove it. Unless otherwise, he can't say that. I feel that he should apologize, but only if he feels genuinely, for the sake of saying sorry, or if he feels that just for the sake of winning the title, he shouldn't say sorry. If he feels genuinely that what he said was not good or was wrong, so he should definitely apologize for that. So it's not that if you say sorry, you're becoming small or அப்படி எதுவும் கிடையாது. புரியுதா? எல்லாரும் every individuals, they will be like right or wrong. Okay, so at times even myself have done wrong things. That doesn't mean that I shouldn't say sorry and I should do what I had said. No, if you genuinely feel that what you have said is not correct, you should say sorry. That would highlight the personality of that individual. That's what I feel. Personally, I feel I'm saying I should feel like I feel that he should say sorry to Sanam. Not only to the Sanam, to the audience who have seen it. So இந்த வீக் வந்து கமல் சார் அவர்கள் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் காம்ப்ரமைஸ் இந்த விஷயம் வந்து அவர் மென்ஷன் பண்ணதை வந்து அட்ரஸ் பண்ணுவாருன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? லைக் இட் இஸ் பப்ளிக் நவ், பிகாஸ் அவங்க எழுதினது வந்து இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்றது. மேபி இந்த வீக் அட்ரஸ் பண்ணுவாருன்னு ஃபீல் பண்றீங்களா நீங்க? I don't know, because this compromise and adjustment word is a vast thing when it comes to the entertainment industry, because entertainment industry is an industry where you are in the limelight. Whatever the person who's in the limelight speaks, it gets influenced or it gets registered with the audience, whoever is seeing it. So I don't know whether he would be addressing, because it's a vast area, I would say. And the time limit wouldn't be enough. So I genuinely feel that if he addresses it, it will be well and good, because I have been hearing this word compromise and adjustments for a very long time. And I genuinely feel that the mentality of the society should be changed, because like any other profession, modeling is also a profession. Like any other profession, there is positive and negative. The same do they have the modeling and the film industry too. So why? Because maybe these girls or persons are in the limelight. So it's if you're saying an allegations about a person who's in limelight, it would affect their career too. Not only their career, the audience, whoever is seeing it, would at least 10% of the audience might think that she has done that. That shouldn't happen. Super. Okay, நீங்க வந்து பிக் பாஸ் அவ்வளவா ஃபாலோ பண்ணலன்னு சொன்னீங்க, பட் யூ வுட் ஹவ் ஹியர்ட் சம் அப்டேட்ஸ் இந்த மாதிரி இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ பாலா வந்து ரொம்ப அரகென்ட்டா பிஹேவ் பண்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. வந்து ஓப்பன் மைண்டடா இருக்காரு, இட் இஸ் மோஸ்ட் வெல்கம். பட் வந்து ஓப்பன் மைண்டடுக்கும் அந்த அரகன்ஸ்க்கும் ஒரு லெவல் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் கமல் சாருமே அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. நீங்க பாலாவை பத்தின கேரக்டர் நீங்க என்ன மேம் ஃபீல் பண்றீங்க? அவர் எப்படிப்பட்ட கேரக்டரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி, பிகாஸ் இப்ப வரைக்கும் யாருனாலுமே ஜட்ஜ் பண்ண முடியல. பிகாஸ் என்ன மாதிரியான கேரக்டர், ஒரு டைம் பாத்தீங்கன்னா சனமுக்கு சப்போர்ட் பண்றாரு, ஒரு டைம் சனவை பயங்கரமா திட்டுறாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. சோ அவர் என்ன மாதிரியான கேரக்டரா இருப்பாருன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கு? I don't have any idea about it, to be very frank. What I feel is ultimately it's a competition, right? I think for winning that particular title, he is doing at times he is favorable with Sanam, and at times he is opposing her. Not only Sanam, he might be doing with the other co-contestants too. So ultimately I don't think that every person who's in the Bigg Boss would be reacting as they are in their individual lives. Okay, so everyone would have this mindset that I should win the title and I should do the game accordingly to win that particular title. Ultimately it's a game, so you can never judge a person by seeing what he or she has behaved in that particular house, that Bigg Boss house. I feel whatever they have done in the Bigg Boss house, it would be entirely different when they come into their personal lives. So I can't judge a person only on the basis of the Bigg Boss what they have done in that particular house. Okay ma'am. So நீங்க அவ்வளோ பார்க்கலன்னு சொல்றீங்க, பட் இருந்தாலும் பீப்புளோட இதுபடி யாரு வந்து வின்னரா இருப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஏதாவது ஃபீல் இருக்கா மேம்? Who will be the winner, kind of like that? அப்படி ஒண்ணுமே கிடையாது. I don't know who actually would win, but I genuinely feel whoever plays the game, it's ultimately a game. It's not a 100% real life what they are portraying in the house. So I would say whoever had done the game properly
let he or she wins. That's it. சூப்பர் மேம். ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்காக இந்த ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மேபி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்படி வந்து பாலா பேசுனது எவ்வளோ தப்பு, ஒரு ரெஜிஸ்டர் பேஜென்ட் எவ்வளோ இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹோப் நீங்க நினைச்ச மாதிரியே ஜென்யூனா அவர் வந்து ஒரு சாரி ஃபியூச்சர்ல கேட்பாருன்னு நாங்களும் ஃபீல் பண்றோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ மேம். தேங்க்யூ ஸோ மச். Thank you. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.